வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கனமழையால் அடித்து செல்லப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம். உறவினர்கள் வேதனை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் புதுச்சேரி தனியார் விடுதியில் தற்கொலை. உடலை கைப்பற்றி பெரியகடை போலீசார் விசாரணை. 6 குளம் போல் மாறிய நகரின் முக்கிய சாலைகள். வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரி மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெய்த மழையில் வாய்க்காலில் அடித்து சென்ற 42 வயது இளைஞர் வாலிபர். விடிய விடிய தேடியும் இதுவரை கிடைக்காததால் உறவினர்கள் வேதனை. புதுச்சேரியில் மாலை நேரத்தில் கடந்த 2 தினங்களாக இடி மின்னலுடன் அதிக கனமழை பெய்து வருகிறது. அதிக வெப்பசலனம் காரணமாக 3 மாதத்திற்கு பெய்ய வேண்டிய மழை 2 நாட்களில் பெய்துள்ளது. நேற்று முன்தினம் 8 சென்டிமீட்டர் மழையளவும் நேற்றிரவு 16 சென்டிமீட்டர் மழையளவும் புதுச்சேரியில் பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புறங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததனால் பொதுமக்கள் கடுமையான வேதனைக்கு ஆளாகினர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையை கடக்க முயன்ற 42 வயது ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டார். இதுபற்றி தீயணைப்புத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் விடிய விடிய தேடியும் வாலிபர் கிடைக்கவில்லை. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் முகாமிட்டு தேடுதல் பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதுவரை அவரது உடல் கிடைக்காததால் உறவினர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். புதுச்சேரியில் இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நின்றது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததனால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மழையின் காரணமாக இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் மழை பெய்த நிலையில் 5வது நாளாக கனமழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் இரவு மேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. புதுச்சேரி நகர பகுதிகளான இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கம், அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதேபோல் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் உட்புகுந்தது. இதன் காரணமாக வீடுகளில் உள்ளவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் புதுச்சேரி நகர பகுதிகளில் மட்டுமன்றி கிராமப்புறங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக இன்று சனிக்கிழமை அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகள் அரசு துறைகளில் பணிபுரிந்தவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று சட்டசபையில் அறிவித்தபடி பணி நிரந்தரம் செய்ய கோரி NRHM ஊழியர்கள் நேற்று மாலை சட்டசபை அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் மயக்கம் அடைந்தார். அவரை ஓரமாக தூக்கி படுக்க வைத்தனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டசபையை முட்டுகையிட சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்ததனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் பேரிகார்டுகளும் கீழே விழுந்தன. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட NRHM ஊழியர்களை போலீசார் கைது செய்து கரி குடோனில் அடைத்தனர்.
மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை கைவிட்டதனால் இந்திய கூட்டணி ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்திய கூட்டணிக்கு வர அவர் தயாராகி விட்டார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது பேசிய அவர், மாநில அந்தஸ்து கிடையாது என்று மத்திய பாஜக அரசு திட்டவட்டமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தமிழகம், புதுவை, இந்திய கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். தொடர்பாக ராகுல் காந்தியிடம் பேசி புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும். ஏற்கனவே 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் ரங்கசாமி புறக்கணித்துள்ளார். பிரதமரை பார்க்கவே அவர் பயப்படுகிறார். இந்த நிலையில் இந்திய கூட்டணியின் ஆதரவை கேட்டுள்ளது மூலம் அவர் கூட்டணி மாற தயாராகிவிட்டார் என்பது தெரிய வருகிறது என்று கூறினார். ரங்கசாமி இந்திய கூட்டணிக்கு வந்தால் ஏற்பீர்களா என்று கேட்டபொழுது, இது தொடர்பாக கட்சி தலைமையிடம்தான் பேச வேண்டும். எனக்கு தனிப்பட்ட விருப்பம் 1000 இருக்கலாம். அவை 2ஆம் பட்சம்தான். கட்சி தலைமை எடுக்கும் முடிவுதான் முக்கியம் என்று தெரிவித்தார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம் என்பது போல முதலமைச்சர் ரங்கசாமிக்கு டெல்லி செல்வதற்கு பயம். முதல்வர் ரங்கசாமி கோரிமேடு எல்லையை தாண்டாததால் மாநில வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டை விட நடப்பு ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 300 கோடி மத்திய அரசின் நிதி குறைக்கப்பட்டுள்ளது. மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் புதுவை மாநிலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுவையில் பேனர் கட் அவுட் வைப்பது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல். புதுவை தலைமை நீதிபதி கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பிலும் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளோம். அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுக்கு துணை செல்லக்கூடாது, கைப்பாவையாகவும் இருக்கக்கூடாது என்று நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சிறப்பு அலங்காரத்தில் திரு வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்ட அம்மன் திரு தேரில் வைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு முக்கிய வீதியின் வழியாக திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு குமரன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த விழாவில் ஈஸ்வரன் கோவில் வீதி மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் வீதி இளைஞர்கள் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில் 12வது தலைமுறை அறங்காவலர் குணப்பிரகாஷ் அவர்கள் மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி இளைஞர் குழுவினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். உடன் முரளி அன்பரசு, மோகன சுந்தரம், குணப்பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன் குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்த அவசர கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. நலவழித்துறை உதவி இயக்குநர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சி நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வகுமார் சென்னையில் ட்ரெயின் மூலம் கொசு மருந்து அடிக்கும் புதிய தொழில்நுட்பம் பற்றியும் கொசுவினை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். மருத்துவர்கள் தங்களது ஆலோசனைகளை வழங்கினர்.
மேலும் புதுச்சேரி கொசுக்கள் இல்லாத நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் கூட்டாக எடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கொசு உற்பத்திக்கு காரணமாக உள்ள கழிவுநீர் மற்றும் தேங்கியுள்ள பொருட்களை அகற்றுவது, பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்துவது, தூய்மையை பராமரிக்காத நிறுவனங்கள் மீது அபராதம் விதிப்பது, கழிவுநீர் வாய்க்கால்களை உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைப்புகள் இணைந்து தூர்வாறுதல் என்று முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன் மற்றும் ரத்னா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பெருகி வரும் கஞ்சாவை எதிர்த்து கஞ்சாவை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சங்கர் தலைமையில் முருகா தியேட்டர் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் கஞ்சா விற்பவர்களை பிடிக்க சென்ற தலைமை காவலரை கஞ்சா விற்பவர்கள் கடுமையாக தாக்கியதனால் அவர் தற்பொழுது உயிருக்கு போராடி வரும் சூழ்நிலையில் இருந்து வருகிறார். காவல்துறைக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களின் பாதுகாப்பு என்னவாகும்? எனவே புதுச்சேரியில் புற்றீசல் போல பெருகி வரும் கஞ்சாவை அறவே ஒழித்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சங்கர் தலைமையில் புதுச்சேரி முருகா தியேட்டர் அருகில் மறியல் போராட்டம் மற்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகள், தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநிலத்தில் கஞ்சா பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரியில் கஞ்சா கலாச்சாரம் பரவி ஒரு சிறு குழந்தை ஆர்த்தி என்கிற ஒரு குழந்தை பலியாகி அந்த காம கொடூரர்கள் கஞ்சாவை அடித்துவிட்டு தவறு செய்து அந்த குழந்தையை கொன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த செய்தி புதுச்சேரி முழுவதும் தீயாய் பரவி, இந்தியா முழுவதும் ஒரு தீயாய் பரவி, புதுச்சேரியில் இனிமேல் கஞ்சா என்பது விற்பனை தடை செய்யப்படும், கஞ்சா கும்பலை ஒழித்து கட்டும் என்று 100% நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பினோம். ஆனால் இன்று என்ன நிலைமை? ஒரு சும்மா 5 நாட்கள் மட்டுமே அந்த சிறுமியின் சடலத்தை வைத்துக் கொண்டு இங்க எல்லாம் நம்ம எல்லாம் பேசிவிட்டு அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்தி விட்டு மீண்டும் அரசியல்வாதிகளின் பின்னணியோடு, காவல்துறையின் பின்னணியோடு அந்த கஞ்சாவை தெரு தெருவாக, ஊர் ஊராக, சுடுகாடு சுடுகாடாக, கருமாதி கொட்டாவாக, புதர் புதராக எல்லா இடங்களையும் கஞ்சா கும்பல் இன்றைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார். இது இன்றைய நிலைமை கேவலமான நிலைமை. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் திரு தேரோட்டத்தினை ஒட்டி 2ஆம் நாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாதம் கடைசி வெள்ளியில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பூ மாலைகளுடன் அலங்கரித்து வைக்கப்பட்ட செங்கழுநீர் அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக செங்கழுநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பிரசாதம் வழங்கினார். முன்னதாக அவருக்கு விழா குழுவினர் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாரர் கமலம்மாள், மக்கள் பாதுகாப்பு குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது.
புதுச்சேரி பெரிய கன்னிக்கோவில் ஸ்ரீ மன்னாதி ஈஸ்வரன் உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி பெரிய கன்னிக்கோவில் ஸ்ரீ மன்னாதி ஈஸ்வரன் உடனுரை ஸ்ரீ பச்சை வாழியம்மன் ஆலயத்தில் தீமிதி மகோத்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வாசனை திரவியங்களால் நவதானியங்களால் அபிஷேகம், ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து இன்று காலை அம்மனுக்கு கண் திறத்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு திரு கல்யாணமும் நடைபெற்றது. மகோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கன்னிக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் என்று 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தீமிதி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தீமிதி விழாவில் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகைக்கு உட்பட்டது. 64ஆம் வருட பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9/8 வெள்ளிக்கிழமை முதல் பிரம்மோற்சவ விழா 1/9 தேதி வரை சிறப்பாக விழா நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியினை சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் மருதுபாண்டி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் செய்திருந்தார். உடன் தேவஸ்தான அர்ச்சகர்கள் கணேஷ், சிவாச்சாரியார், ஸ்ரீனிவாச குருக்கள், நாகராஜன், சிவாச்சாரியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம் 7ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை மகா கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று அய்யனார் கோவிலில் இருந்து கரகம் புறப்பட்டு வீதி உலாவும், நண்பகல் வேளையில் ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வாத்தல் நிகழ்ச்சியும், மாலை காத்தவராய சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து புதன்கிழமை பூரணி பொற்களை ஆலயத்தில் பொங்கலிட்டு குதிரை விடுதல், தீப ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும், வியாழக்கிழமை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றுதல், மகா தீப ஆராதனை, இன்னிசை கச்சேரியும், நேற்று முக்கிய நிகழ்வாக சுவாமிக்கு செடல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் தரித்து அலகு குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சருக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை KV நகர் உதயம்பட்டு ஆலய நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாவர்குளம் கடற்படை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நவ் சைனிக் முகாம் பயிற்சி மாணவர்களுக்கு ERSSS 112 பற்றியும், போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாவர்குளம் கடற்படை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நவ் சைனிக் முகாம் பயிற்சி மாணவர்களுக்கு ERSSS 112 பற்றியும், போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி கடற்படை பிரிவு கமாண்டர் எஸ் லோகேஷ் முன்னிலையில் புதுச்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நவ்சைனிக் முகாம் பயிற்சி மாணவர்களுக்கு ERSS 112 பற்றியும் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை பற்றியும் விளக்கி கூறினார். இதில் இணை NCC அதிகாரி புனிதா, நிரந்தர பயிற்றுவிப்பாளர் சீனுராவ், சைபர் ஹக் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் புவனேஸ்வரன் சைபர் குற்றங்களை மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் மணவெளி தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது குத்து விளக்கிற்கு பூஜை செய்தனர். இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் வல்ல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி திருவருளை தீபத்தின் மூலமாக பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், வில்லியனூர் மணவெளி ஸ்ரீ பாலாஜி நகர் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அன்னதானம் மற்றும் கிஃப்ட் ஏற்பாட்டை பாலாஜி நகரை சேர்ந்த நடராஜன், திலகவதி குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் நேற்று 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. மழை காரணமாக பல்வேறு வீடுகளில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். பேனர் தடை சட்டத்தை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது துணைநிலை ஆளுநர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்ட விளம்பர பேனர்களை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி அனுப்பியுள்ள கடிதத்தை மேற்கோள் காட்டி அன்பழகன் ஆளுநருக்கு வலியுறுத்தல். அரசு துறையில் பணி செய்யக்கூடிய பலர்கள் தங்களுடைய புகைப்படத்துடன் விளம்பரம் செய்வது என்பது புதுச்சேரி மாநிலத்தில் வாடிக்கையான ஒன்றாக இருக்கும். அந்த வீட்டுக்குள் இருந்த அத்தனை தளவாட சாமான்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளது. இது அரசு துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் வாய்க்கால் பிரிவு அதிகாரிகளுடைய தவறான செயலாகும். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 25,000 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் நான் கேட்கிறேன். இது நாங்கள் சொல்றது பொய்யான செய்தி இல்லை. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி நாவர்குளம் வார்டு லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 50 லட்சம் செலவில் சாலைகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு PML கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாவர்குளம் வார்டு லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதி உட்புற சாலைகள் மற்றும் கடலோர காவல் தலைமையக சுற்று வட்டார சாலைகளை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தார் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று 10/8/2024 காலை 8:30 மணியளவில் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு PML கல்யாணசுந்தரம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் நாவர்குளம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அரசு அதிகாரிகள் என்று அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் புதுச்சேரி தனியார் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் உடலை கைப்பற்றி பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர், வயது 53, அவரது மனைவி சரஸ்வதி 48, மகர் சுதர்சன், மகள் சௌந்தர்யா ஆகியோருடன் கடந்த 7ஆம் தேதி இரவு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர்.
அவர்கள் நகர பகுதியான முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று மதியம் அவர்கள் அறையை காலி செய்வதாக கூறியிருந்தனர். ஆனால் நேரமாகியும் அறை கதவு திறக்கவில்லை என்பதனால் விடுதி ஊழியர் வெகு நேரமாக கதவை தட்டி பார்த்தபொழுது அவர்கள் கதவை திறக்கவில்லை. இதனால் மாற்று சாவி கொண்டு கதவை திறந்து பார்த்தபொழுது அவர்கள் உயிரிழந்து இருப்பது தெரிய வந்ததை அடுத்து விடுதி ஊழியர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் 4 பேரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எதற்காக இவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என்பது குறித்து இன்னும் தகவல் தெரியவில்லை. இது தொடர்பாக திண்டுக்கல் காவல் நிலையத்திற்கும் புதுச்சேரி போலீசார் தகவல் கொடுத்து அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்க கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த குடும்பத்தினர் புதுச்சேரியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லிற்கு ஏற்ப பல வெளிநாடுகளுக்கு மாணவர்களை அனுப்பி வரும் குட்வில் நிறுவனமானது கடந்த மாதம் திரு சார்லஸ் அவர்களை வேன்குவர் மாகாணம் கேரளா நாட்டிற்கு அனுப்பியது. அங்கிருந்து ட்ரண்ட் மாகாணத்தில் உள்ள கணிப்பொறி அலுவலகத்தில் மாதம் ரூபாய் 4.5 லட்சம் சம்பளத்திற்கான பணி நியமன ஆணையை நேற்று அவர் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியினை இன்று குட்வில் நிர்வாக இயக்குனர் மகிழ்ச்சியுடன் செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் கனடா செல்ல விரும்புவோர் தங்களை கீழ்கண்ட முகவரியில் நேரில் அணுகலாம் என்றும் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். புதுவையை சேர்ந்த குட்வில் நிறுவனம் மூலமாக திரு சார்லஸ் அவர்கள் கடந்த வருடம் கனடா நாட்டு வேன்கூவர் நாட்டிற்கு பணி நிமித்தமாக சென்றிருந்தார். அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் குறைந்தபட்சம் 2,50,000 சம்பளம் பெற்றிருந்தார்கள். நேற்று அவர் தனது LMIA என சொல்லக்கூடிய ஒர்க் பர்மிட்டை நேற்று கனடாவில் கிடைக்கப்பெற்றார். டொரண்டோ என சொல்லக்கூடிய மாகாணத்தில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய டொரண்டோ மாகாணத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் டீம் லீடராக பணியாற்றக்கூடிய LMIA நேற்று பெற்றார். அதற்கான காப்பியை தான் இப்போது நாம் காமித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான நிறுவனம் கனடாவில் உள்ள நிறுவனத்தினுடைய பெயர் RANDSTAD ரான்சாட் ஹோல்டிங் என சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ஏறக்குறைய 4,500 CAD 4,500 CAD என சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய டாலர் சம்பளமாக கிடைக்கப்பட்டுள்ளார். இதற்கப்புறம் அவர் அந்த நிரந்தர குடியுரிமை என சொல்லக்கூடிய PRக்கான அப்ளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் பெற்றுள்ளார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆகாஷ் தேசிய திறமை தேடல் தேர்வு ANTHE 2024 சமீபத்திய பதிப்பை அறிமுகப்படுத்துவதை பெருமையுடன் அறிவித்துள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அடுத்த தொலைநோக்கு பார்வையாளர்களுக்கான தேடுதல் தொடங்குகிறது. சிறந்த விஞ்ஞானிகளான தாவர அறிவியலை முன்னேற்றிய சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ், இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் MS சுவாமிநாதன், உயிர் வேதியியலில் அவரது கண்டுபிடிப்புகள், மரபியல் மறுவடிவமைத்த டாக்டர் ஹர்கோபிந்த் கொரானா மற்றும் விண்வெளி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோரை போன்று சிறந்து விளங்க ஆகாஷ் தனது மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறது. மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் தங்கள் கனவை நனவாக்க 100% வரையிலான உதவித்தொகையுடன் கூடுதலாக முதன்மை மதிப்பெண் பெறும் மாணவர்கள் ரொக்க பரிசுகளையும் பெறுவார்கள். இது தொடர்பாக ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் CEO கூறுகையில், எண்ணற்ற மாணவர்களின் அபிலாஷைகள் மற்றும் திறன்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதில் ANTHE முக்கிய பங்காற்றி உள்ளது. ANTHE 2024 வருங்கால மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்களை வளர்ப்பதற்கும் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத் துறையில் இந்தியாவை பெருமைப்படுத்தும் முன்னோடி பணியை செய்த அப்துல் கலாம், கொரோனா, MS சுவாமிநாதன் மற்றும் JC போஸ் போன்றோரை தேடுவதற்கும் தேசிய திறமை தேடல் தேர்வை தொடங்குகிறோம் என்றார். ஸோ இந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக நான் 2010 15 இயர்ஸாக கண்டக்ட் பண்ணுற ஒரே விஷயம் நாங்கள் மட்டும்தான். ஸோ இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லாக 15 இயர்ஸாக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வி ஸ்டார்டட் வித் 12,000 பேர் தான் 2010 இருந்தாங்க. ஸோ ஒரு ஆசியம் பார்த்தீங்கன்னா 11,84,000 ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் முக்கிய செய்திகள். கனமழையால் அடித்து செல்லப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம். உறவினர்கள் வேதனை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் புதுச்சேரி தனியார் விடுதியில் தற்கொலை. உடலை கைப்பற்றி பெரியகடை போலீசார் விசாரணை. 6 குளம் போல் மாறிய நகரின் முக்கிய சாலைகள். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரி மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.